பயிற்சி 8.4ல் 11ஆம் சம். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 3 நாணயம் சுண்டப்படுதுனாலே கூறுவழி நம்மளுக்கு எப்படி எழுதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், எஸ் = 3 தலை ஹச்னு போடுவோம். முதல்ல மட்டும் ஹச்னு வச்சுட்டு மீதி ரெண்டையும் டின்னு போடுவோம். ரெண்டாவது மட்டும் ஹச்னு வச்சுக்கிடுவோம். மூணாவது உள்ளது மட்டும் என்ன செய்வோம், ஹச்னு போடுவோம். இங்கே ஹச் போட்ட இடத்துலலாம் டியும், டி போட்ட இடத்துலலாம் ஹச்னு போட்டு அடுத்த நாளே எழுதுவோம். 3 நாணயம் அப்படின்னா கூறுவழி எத்தனை, அது 8. 3 இது கேட்டிருக்காங்க. ஏபிசி, ஏ அல்லது பி அல்லது சி. பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, சரியாக 2 ஏ ஆனது சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு எடுக்க போகிறோம். கரெக்டாக எத்தனை தலை இருக்கணும், 2 தலை இருக்கணும். 2 தலை மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னு பாருங்கள். THH, HTH, HHT. HHT, HTH, THH. அப்போ N of A = என்ன வருது, 3. இப்போ B of A = N of A by N of S. 3/8. அடுத்து B ஆனது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. குறைந்தபட்சம் ஒரு பூ, குறைஞ்சது ஒரு இட்லி. அதிகமாக எவ்வளோ இட்லி வச்சாலும் என்ன செய்யுதா, பரவாயில்ல. அப்போது குறைஞ்சது ஒரு பூ அப்படின்னா பூவே இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்தகவு மட்டும் இருக்கக்கூடாது. பூவே இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு என்னது, HH. அதை தவிர மீது எல்லாமே என்ன செய்யும், வரும். 7 வரும். HTT, THT, குறைஞ்சது ஒரு பூ, அதிகபட்சமாக எத்தனை பூனாலும் இருக்கலாம். TTH, TTT, THH, HTH, HHT. இப்போ N of B = என்ன வரும், 7. இப்போ B of B = N of B by N of S, 7/8. அடுத்து மூணாவது என்ன இருக்கு, அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி. அடுத்தடுத்து 2 தலைகள், அப்ப அது என்ன, சி ஆனது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அடுத்தடுத்து 2 தலைகள் எங்க இருக்குன்னு பாருங்க. THH, HHT, HHH, 3 HH இருக்கு. அடுத்தடுத்து என்ன செய்யணும், 2 தலைகள் கண்டினியூவாக இருக்கணும். அப்போ HHH, அடுத்தடுத்து 2 தலைகள் இருக்கா, THH இருக்கா, அடுத்து HHT. NC = என்ன வரும், 3/8. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா என்ன தெரியும், B of A union B union C = B of A plus B of B minus B of C plus B of C minus A intersection B of A intersection B minus B of B intersection C minus B of C intersection A minus plus B of A intersection B intersection C தெரியும். அப்போ எல்லாத்துக்கும் இடையில காமனாக இருக்கக்கூடிய A intersection B எழுதணும். 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். A intersection B, ஏக்கும் பிக்கு இடையில காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் HHT, HTH, THH. இப்போ N of A intersection Bங்கிறது நமக்கு என்ன வருது, 3. அப்போ B of A intersection Bங்கிறது என்ன வரும், 3/8. அடுத்து N of B intersection C, பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். பிக்கும் சிக்கும் HH இருக்கா, இல்லை THH இருக்கா, THH இருக்கு. HHT இருக்கா, இருக்கு. இப்போ என்ன வருது, இந்த இது இருந்தால் இது 2லேயும் இருக்குது. அப்போ 2/8. 2 N of B intersection Cங்கிறது. இப்போ B of B intersection Cங்கிறது என்ன வரும், 2/8. எழுதி செய்யனாலும் செய்யலாம், டைரெக்டாக எப்படி கம்பேர் பண்ணி எழுதனாலும் எழுதலாம். அடுத்து N of C intersection A,
சிக்கும் ஏக்கு இடையில காமனாக இருக்கக்கூடியது பாருங்கள். சிக்கு ஏக்கு இடையில ஹச் 3 HH இல்லை, எது மட்டும்தான் இருக்குது? THH 1, HHD 2. அப்போது சிக்கும் ஏக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து என்னது இருக்குது? 2 தான் இருக்குது. B of C intersection A equal to 2/8. அடுத்து 3க்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் A intersection B intersection C. HHDங்கிறது 3ல இருக்குது, THHங்கிறது 3ல இருக்குது. அப்போது N of B intersection C intersection Cங்கிறது என்ன தான் வருது? 2 தான் வருது. இப்போ B of A intersection B intersection C equal to என்ன வரும்? 2/8. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் போட போகிறோம். B of A union B union C equal to B of A plus B of B plus B of C minus B of A intersection B minus B of B intersection C minus B of C intersection A plus B of A intersection B intersection C. B of A ஓட வேல்யூ வந்து என்னது? 3/8. B of B ஓட வேல்யூ 7/8. 3/8 plus 7/8 plus B of C ஓட வேல்யூ 3/8 minus B of A intersection B ஓட வேல்யூ 3/8 minus B of B intersection C ஓட வேல்யூ 2/8 minus B of C intersection A ஓட வேல்யூ 2/8 plus B of A intersection B intersection C ஓட வேல்யூ 2/8 plus 2/8 minus 2/8 என்னதாயிரும்? கேன்சல் ஆயிரும். plus 3/8 minus 3/8 என்னதாயிரும்? கேன்சல் ஆகும். அதுபோக மீதி இருக்கக்கூடியதை ஆட் பண்ண போகிறோம். by 8 3 plus 7 minus 2 3 plus 7 10. 10லேருந்து 2 கழிச்சோம்னா 8/8.